and welcome back to Madhunavin Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு ஸ்கேம் பத்தி தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஸ்கேம், அதுவும் ரீசெண்டாக இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே யாரும் வந்து அந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஸ்கேம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதனால முக்கியமாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சாரி பொட்டிக்கோடது தான். பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 1 மந்த்க்குள்ளே நடந்த ஒரு ஸ்கேம் தான். நானும் நவீனும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டா பேஜில் வந்து ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஃபுட்டாக இருக்கட்டும், குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி வந்து சமைக்கலாம், அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நவீன் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் பேஜ் வந்து பார்த்துட்டு அதில் ஒரு சாரீ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாமா, இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணிவிட்டு நான் அதை வந்து பார்த்தேன். ஸோ அந்த பேஜ்குள்ளேயும் நான் வந்து போயிட்டு அது எந்த மாதிரி இருக்குது, எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் இன்னும் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு. பட் உடனே வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு உடனே வந்து ஆர்டர் பண்ணவே இல்லை. நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் தான் வந்து பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு நாங்கள் பொறுமையாக சரி என்னென்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க பேஜுக்கு, அதாவது அந்த இன்ஸ்டா பேஜ்லேயே நான் வந்து மெசேஜ் பண்ணால் அவங்கக்கிட்ட வந்து ரிப்ளையே இல்லை. சரி மேபி பிஸியாக இருப்பாங்க, மேபி மெசேஜ் பார்க்காம இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ஸோ அதனால் பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்லேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பொட்டிக்கில் நான் சாரீஸ்லாம் வந்து பார்த்தேன், ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. சில்க் சாரீஸு, சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. சாரீஸ்லாம் சூப்பராக இருக்குது, ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் நான் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், நீயும் உனக்கு பிடிச்சது வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் வந்து சொல்கிறேன். அவங்களும் வந்து பார்த்துட்டு நிஜமாலுமே வந்து நல்லா இருக்குது, வேணால் ஆர்டர் பண்ணலாம், ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணியாச்சு. ஸோ டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணுறேன், அதோட மெட்டீரியல் அதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான் டெய்லியும் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களோட பேஜ்லேருந்து நிறைய ரீல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண அந்த பேஜில், இன்ஸ்டா பேஜ்லேருந்து என்னோட மெசேஜ் வந்து ரீட் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் போய் பார்க்குறேன். நம்பர் ஆர்டர் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்னால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து லிங்க் பண்ணியிருந்ததை நான் உள்ளே போய் வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் இந்த டைமில் தான் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு சாரீ வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அவங்களும் உடனே எந்த சாரீ வேணும் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் போகுது, என்னெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ டேயில் வந்து டிஸ்பேச் ஆகும் அப்படின்னு கேட்டேன். 4 to 5 days உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேமெண்ட் வந்து அனுப்பிடணும், இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான் அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்காட்டி ஓகேன்னு நானும் வந்து நான் செலக்ட் பண்ண சாரீ பார்த்தீங்கன்னா 550 இருந்துச்சு, ப்ளஸ் ஷிப்பிங்கோடு சேர்த்து 650 அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் வந்து பே பண்ணிட்டேன். 4 to 5 days வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், அம்மாவோட நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன், ஏதாவது கால் பண்ணி அட்ரஸ் ஏதாவது வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீ வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா வந்து வாங்கி வச்சுரு, ஆல்ரெடி நான் வந்து பே பண்ணிவிட்டேன், நீ வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிட்டையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 4 to 5 days அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 1 weekே நான் வந்து விட்டுட்டேன். சரி எப்படியும் அங்கேருந்து வரதுக்கு லேட் ஆகும், 1 or 2 days வந்து முன்ன பின்ன ஆகும், அதனால நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1 week 10 days வந்து ஆயிடுச்சு, அப்போவுமே வந்து சாரீ வந்து வரல. வீட்டில் இருந்தும் வந்து கேட்குறாங்க 10 days மேலே ஆச்சு சாரீ வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மெசேஜ் அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் தான் ஆகுது, டபுள் டிக்கே வந்து ஆகலை. அவங்களோட லாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days, அதாவது பேமெண்ட் முடிஞ்சு அந்த 2 daysக்கு அப்புறம் வந்து ஆஃப் ஆனது தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து நெட்டே வந்து ஆன் பண்ணல. நான் என்ன நினச்சிட்டேன், சரி சாட்டர்டே சண்டே மேபி அவங்களுக்கு வந்து லீவாக இருக்கும், மண்டே தான் வந்து
மொபைல் பார்ப்பாங்களா இருக்கும், ஏன்னா இது அவங்க கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவுமே வந்து விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு 2 days கழிச்சு நான் மறுபடியுமே வந்து மெசேஜ் பண்ணுறேன். மறுபடியுமே வந்து மெசேஜ் டபுள் டிக்கே வந்து ஆகல. அப்புறம் நான் வந்து கால் பண்ணி பார்க்குறேன். நவீனோட ஃபோன்லேருந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன், கால் போவே இல்லை. ஸோ எனக்கு அப்போவே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, என்னடா அது பேமெண்ட் பண்ணிட்டோமே, பட் ஆனால் வந்து இப்போ டபுள் டிக்கே ஆக மாட்டேங்குது, ஃபோனும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, நான் யாரை வந்து கேட்குறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் வந்து இதாக இருந்துச்சு. சரி, மேபி இங்கிருந்து கால் பண்ணால் வந்து கால் போகலையோ அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிகிட்டையும் அந்த நம்பரை கொடுத்து அவளையும் வந்து கால் பண்ண சொன்னேன். அவள் கால் பண்ணால் அது பீப் சவுண்ட் மட்டும்தான் வந்து வருது, டக்குன்னு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அவள் என்னன்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி நம்பர் வந்தாலே இது வந்து ஃபேக் தான், ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க ஏதோ வந்து ஃபேக்கு, நீ எதுக்கும் வந்து மெசேஜ் பண்ணி பாரு, பார்த்துட்டு எடுக்கலான்னா நீ வந்து விட்டுரு அப்படின்னு சொன்னான். சரின்னு நான் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி வந்து மெசேஜ் பார்ப்பேன், அவங்க வந்து ஆன்லைனில் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணேன். பட் கடைசி வரைக்கும் வந்து வரவே இல்லை. மறுபடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரும் இருந்துச்சு, அதுலேருந்து அதுக்கு மெசேஜ் பண்ணேன். நான் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி, புதுசாக வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இன்னொரு டைம் நான் வந்து மெசேஜ் பண்ணேன். அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நான் புதுசாக வந்து ஆர்டர் பண்ணோடனே அவங்க டக்குன்னு மறுபடியும் வந்து உங்களுக்கு எது வேணும், அந்த 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 சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, பேமெண்ட்டு அட்ரஸ் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அனுப்புங்க, 4 to 5 days வந்து டிஸ்பேச் ஆகிடும். மறுபடியும் புதுசாக வந்து கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பழசாக வந்து இது பண்ணதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து கிடையாது. நான் வந்து சொல்கிறேன், ஸோ எனக்கு ஒரு சாரி வேணும், அதில் வந்து அதே மாதிரி பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அனுப்புங்க, 4 to 5 days வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் வந்து புதுசாக பண்ணுற மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்னு வந்தோடனே நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சாரீ பண்ணியாச்சு, இன்னும் எனக்கு அந்த சாரியே வந்து வரல. நான் ஆர்டர் சாரீ என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனையும் டக்குன்னு எனக்கு உடனே வந்து சிங்கிள் டிக் ஆகுது. அவ்வளோ நேரம் டபுள் டிக் ஆகி ப்ளூ டிக்கான அந்த இது பார்த்தீங்கன்னா உடனே வந்து சிங்கிள் டிக், என்னோட நம்பர் வந்து பிளாக்டு. ஸோ இப்படி தான் வந்து அந்த பொட்டிக் வந்து பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா பேஜில் போயிட்டு SIREESSHA ஸ்ரீஷா சில்க் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ அந்த பொட்டிக் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாரீஸோட பிக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னால் வந்து நிஜமாலுமே வந்து நம்பவே முடியல இது வந்து ஸ்கேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா 2 lakhs மேலே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோடத்துல நிறைய ரிவ்யூஸு, கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் ஆர்டரே வந்து பண்ணேன். சும்மா பிளைண்டாக வந்து யாரையுமே வந்து நம்பி நம்ம எதையுமே வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரிவ்யூஸ் நான் வந்து பார்த்தேன், எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சாரீஸ்க்கு லைக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, லைக்ஸ் எவ்வளோ இருக்குங்கிற அந்த கவுண்ட்டு, கமெண்ட்ஸ் அந்த செக்ஷன் எல்லாமே வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. மேபி நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வரும், ஸோ அதனால அந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் மாதிரியே வந்து தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷாப் நடத்துகிறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு சாரீ வந்து எடுத்து நீங்கள் இதை வந்து ஷோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து சரி ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கங்காட்டி பியூர் சில்க் இந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு வேளை நெய்வாங்களோ இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதனால கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வந்து 27th March ஈவினிங் ஒரு 4 o'clock அப்படிங்கும்போது இன்ஸ்டா பேஜில் தான் நான் அவங்களுக்கு ஹாய், நான் வந்து சாரீ ஒன்று ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மெசேஜ் பண்ணேன். அது இப்போ வரைக்குமே அது வந்து டபுள் டிக் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு 29th March நான் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் கிட்ட இருந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க எப்போ போல் வந்து உங்களோட நேம், அட்ரஸ் இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அந்த சாரீ பிக்கோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து அதை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பேடிஎம் அந்த கோட் கொடுத்து இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுங்க, ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 + 50 வந்து ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன். 5 days வந்து டெலிவரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நானும் எக்ஸாக்ட் நேம், அட்ரஸ் இதெல்லாமே வந்து சென்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட் சென்ட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா April 3rd நான் வந்து பண்ணது. அதுக்கப்புறம் நான் 19th April தான் நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறேன். பட் அதுக்கப்புறம் அவங்களோட வந்து பிளாக்கு, என்னோடது வந்து
வந்து சிங்கிள் டிக் தான் வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு 2 டேஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மற்ற நம்பர்லேருந்தும் நான் வந்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு தான் வந்து வராங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டர் எடுக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறேன், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நான் பேவும் வந்து பண்ணிட்டேன், எனக்கு இன்னுமே வந்து வரல அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அவங்க வந்து என்னோடய நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பே பண்ணி எனக்கு சாரீ வரல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் டிக் தான் வந்து ஆச்சு. ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்களா, என்ன மாதிரியே வந்து பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சாரீ வராமல் இருந்திருக்கா, இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு எனக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பொட்டிக்கில் வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சாரீ ஆர்டர் பண்ணி வந்திருக்கு இல்லை வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் வந்து சொல்லுங்கள், எனக்கு வந்து தெரியணும். ஸோ என்ன மாதிரி வேறு யாரும் வந்து அந்த மாதிரி வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் அந்த பொட்டிக் வந்து ஃபேக் அப்படின்னு வந்து தெரிஞ்சது, ஸ்கேம் அப்படின்னு வந்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி அந்த பேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணி அதை எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பேஜை வந்து பிளாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிளாக் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி மற்றவங்களும் வந்து காசு கொடுத்துட்டு மற்றவங்ககிட்ட வந்து ஏமாற வேண்டாம். ஸோ இனிமேல் வந்து ஏதாவது பொட்டிக்கில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நான் ஏமாந்த மாதிரி மற்றவங்களும் வந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.